உபனிஷத்து எதை சொல்கிறது என்று சொன்னால், முதல் உபநிடதமாக இருக்கக்கூடிய அந்த உபநிடதம் எதை சொல்லிக் கொடுக்கிறது என்று சொன்னால், ஓம் என்கின்ற பிரணவத்தினுடைய அதனுடைய அர்த்தம் என்ன, முதல் நடு முடிவு, எது ஒன்றுக்குமே எது இருக்கும் என்று சொன்னால் அடி இருக்கும், நடு இருக்கும், முடி இருக்கும். முதலும் இருக்கும், நடுவும் இருக்கும், முடிவும் இருக்கும். அப்ப இந்த மூன்றும் சேர்ந்ததுதான் இந்த உலகத்தில் எது ஒன்றாக இருந்தாலும் சரி. ஆனால் இது எதுவுமே இல்லாததுதான் பிரணவம் என்பதை உணர்த்துவதுதான் ஈசாவாஸ்யோ உபனிஷத்து என்று சொல்லக்கூடிய ஈசாவாஸ்யோ உபனிஷத்து எதை சொல்லிக் கொடுக்கிறது நமக்கு என்று சொன்னால், முதலும் இல்லாமல், நடுவும் இல்லாமல், முடிவும் இல்லாமல் எது ஒன்று இருக்கிறதோ அதுவே பரபிரம்மம். அந்த பிரம்மத்தை நோக்கிய பயணமே இந்த ஆத்மா என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஏனென்றால் இப்ப நான் உங்ககிட்ட சொன்னா ஒன்று, உங்களுக்கு அது எப்படி இருக்கும்? அதுக்கு முதல் இருக்காது, அதற்கு நடு இருக்காது, அதற்கு முடிவு இருக்காது. நீங்க உடனே கேட்பீங்க, அது எப்படி நீங்கள் சொல்வது என்னால் நம்ப முடியலையே. இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேன், நீங்கள் எதன் வழியாக இந்த உலகத்தை பார்க்கிறீர்கள்? எதன் வழியாக பார்க்கிறீர்கள்? கண்ணின் வழியாக பார்க்கிறீர்கள். சரி, எதன் வழியாக சுவாசிக்கிறீர்கள்? மூக்கின் வழியாக சுவாசிக்கிறீர்கள். எதன் வழியாக பேசுகிறீர்கள், உண்ணுகிறீர்கள்? வாயின் வழியாக. எதன் வழியாக கேட்கிறீர்கள்? காதின் வழியாக. எதன் வழியாக உணர்வு பெறுகிறீர்கள், உணர்வு கொடுக்கிறீர்கள்? உடலின் வழியாக. இப்ப இது எல்லாமே நீங்க சொன்னது, பார்ப்பது எதனால்? கண்ணினால். சுவாசிப்பது எதனால்? நாசியினால். உண்பது எதனால்? வாயினால். கேட்பது எதனால்? காதினால். உணர்வது எதனால்? உடலினால். அப்ப ஐம்புலனினால் தான் இந்த 5 செய்கைகளும் நடக்கிறது என்று நீங்கள் சொல்கிறீர்கள். சரியா? நான் சொன்னதுல ஏதாவது தவறு இருக்குங்களா? மாத்தி சொல்லியிருக்கிறேனா? தவறா சொல்லியிருக்கேனா? இப்ப நீங்க சொன்ன பதிலும் நான் கேட்ட கேள்வியும் சரியாக பொருந்தி இருக்கிறது என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? இல்லை. நான் கேட்ட கேள்விக்கான பதில் இதுவல்ல. அப்புறம் என்னம்மா, பார்ப்பதற்கு எது உதவியாக இருக்கு? கண்ணு தானே உதவியா இருக்கு. சுவாசிக்கிறதுக்கு மூக்கு தானே உதவியா இருக்கு, நாசி தானே உதவியா இருக்கு, பேசுவதற்கு வாய் தானே உதவியா இருக்கு, கேட்பதற்கு காது தானே உதவியா இருக்கிறது, உணர்வதற்கு உடல் தானே உதவியா இருக்கிறது. இல்லை, கிடையவே கிடையாது. இதைதான் வேதம் சொல்கிறது. இதற்கு தான் நான் முதல் நடு முடிவு இல்லாதது என்று சொல்கிறேன். ஏன் தெரியுமா? நீங்கள் பார்ப்பது கண்ணினால் அல்ல, சுவாசிப்பது நாசியினால் அல்ல, உண்பது வாயினால் அல்ல, கேட்பது காதினால் அல்ல, உணர்வது உடலினால் அல்ல. பின்ன எதனாலமா உணர்றோம்? எதனால் என்றால் உயிரினால் தான் இந்த ஐம்புலன்களும் செயல்படுகிறது. அவ்வளவுதான். நீங்க உயிர் இருப்பதனால் தான் கண்ணினால் பார்க்கிறீர்கள், உயிர் இருப்பதனால் தான் நாசியினால் சுவாசிக்கிறீர்கள், உயிர் இருப்பதனால் தான் வாயினால் பேசுகிறீர்கள், உயிர் இருப்பதனால் தான் காதினால் கேட்கிறீர்கள், உயிர் இருப்பதனால் தான் உணர்கிறீர்கள். உயிரற்ற உடல் இந்த ஐந்துமே செயல்படாது. உயிரற்ற உடலுக்குள்ளே இந்த ஐம்புலனும் இருக்கும். உயிரற்ற உடலுக்குள்ளே கண் இருக்குமா இருக்காதாங்க? இருக்கும். காது இருக்குமா இருக்காதா? இருக்கும். செவி இருக்கும், நாசி இருக்கும், வாய் இருக்கும், உடல் இருக்கும். ஆனால் செயல்படுமா? செயல்படாது. அப்படியானால் இந்த ஐம்புலனையும் 5 காரியங்களை செய்ய வைப்பது எது? அதுதான் உயிர். உயிருக்கு முதல் எது, நடு எது, முடிவு எது? இல்லை. அதுவே பரபிரம்மம், அதுவே கடவுள். அவ்வளவுதான் விஷயம். இதைத்தான் வேதம் சொல்லிக் கொடுக்கு. நீங்க ராணி தேனின்னு ஒன்று இருக்கு, தெரியுங்களா? இந்த ராணி தேனியை இப்ப தேன் கூட்டில் இருக்கிற தேனீக்களை எல்லாம் துரத்தணும்னா நீங்க நெருப்பு எடுத்துட்டு போகணும்னு அவசியம் இல்லை, அடிச்சு கலைக்கணும்னு அவசியம் இல்லை. அதுல தேடி கண்டுபிடிச்சு ராணி தேனியை மட்டும் பிடிப்பான். இந்த தேன் எடுக்கிறவன் ராணி தேனியை பிடிச்சுக்கிட்டு இவன் வெளியில போனானா என்ன ஆகும்னா, கூட்டுக்குள்ளார இருக்கக்கூடிய அத்தனை தேனீக்களும் என்ன பண்ணும்னா அப்படியே பின்னாடியே போயிடும். ஒரு தேனி உள்ள இருக்காது. தெரியும் இல்லைங்களா? இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, தேன் கூட்டுல ஒரு ராணி தேனி தான் இருக்கும். எத்தனை ராணி தேனி இருக்கும்? ஒரே ஒரு ராணி தேனி மட்டும்தான் இருக்கும். மற்றவையெல்லாம் ஆண் தேனீக்கள் தான். இந்த ஒரே ஒரு ராணி தேனியை எடுத்தீங்கன்னா அத்தனை தேனீக்களும் எப்படி பின்னே வருமோ அது போல இந்த ராணி தேனி, ஒரு உவமைக்காக நான் சொல்கிறேன், இந்த ராணி தேனி மாதிரி தான் நம்ம ஆத்மா. இந்த ஆத்மாவை எடுத்து விட்டால் அத்தனை புலன்களும் பின்னே வந்துவிடும்.
ஆத்மா திரும்பவும் உள்ள போனுச்சுன்னா அத்தனை புலன்களும் செயல்பட ஆரம்பித்து விடும். இது எப்படின்னா, தூங்கும் போது ஆத்மா அமைதி அடைகிற காரணத்தினால் ஐம்புலன்களும் செயல்படாமல் இருக்கிறது. செயல்படுதா இல்லையானே தெரியல. இதை உபனிஷத்து சொல்கிறது. நீ உறங்கும் போது என்ன செய்கிறாய், உறங்கி விழிக்கும் போது என்ன செய்கிறாய் என்பதை பற்றியும் நான் இதை உங்களுக்கு விளக்கமா சொல்லணுங்கிறதுக்காக இந்த உதாரணத்தையும் சேர்த்து எடுத்துக்கொண்டு வந்தேன். அப்படியானால் இந்த ஆத்மாவை உணர்ந்து கொள்வதுதான் இதனுடைய சாராம்சமாக இருக்கிறது. அடுத்தது, உடல் அழிந்த போதும், இப்ப நான் இன்னொரு அடுத்த வருகிறேன். எதுக்கு? கோணோபனிஷத்து என்று சொல்லக்கூடிய அந்த உபனிஷத்து எதை சொல்லிக் கொடுக்கிறது என்று சொன்னால், உடல் அழிந்த போதும் ஆன்மா தான் தான் என்று உணர்ந்து கொள்வது இருக்கிறது பாருங்க, அதுதான் அடுத்த கட்டம். அது எப்படிங்க முடியும்? அது முடியும். அதை சாதித்தவர்கள் இருக்கிறார்கள். அதை சாதித்தவர்கள் இருக்கிறார்களா? இருக்கிறார்கள். எப்படி? உடலை விட்டு உயிர் போன போதும் தான் தான் அந்த உயிர் என்று தெரிந்து அந்த உயிரை சரியான முறையில் வழிநடத்தியவர்கள் தான் மரணமிலா பெருவாழ்வு வாழ்ந்தவர்கள். அது எப்படி மரணமிலா பெருவாழ்வு வாழ்ந்த முடியும் என்று சொன்னால், நீங்கள் பரமஹம்சர் ஒருவர் அமெரிக்காவிலே வாழ்ந்தவர், நம்ம இந்தியாவிலிருந்து அங்கே போனவர். அவர் தன்னுடைய உடலை விட்டு நீங்க போகிறேன் என்று சொன்னார். நித்யானந்த பரமஹம்சர் என்று நான் நினைக்கிறேன். தன் உடலை விட்டு தன் உயிரை நான் நீக்க போகிறேன், இந்த நேரத்திலே, இந்த வினாடியிலே, இந்த நிமிடத்திலே நான் என் உடலை விட்டு நான் வெளியேறப் போகிறேன் என்று சொன்ன போது உலகமே ஆச்சரியப்பட்டது. விஞ்ஞானிகள், அறிவியல் ஆளர்கள், பெரிய பெரிய மருத்துவர்கள் எல்லோரும் வந்து பக்கத்தில் உட்கார்ந்தார்கள். அந்த வினாடி அவர் எப்படி உயிரை விட்டு போவார் என்று அதற்கு முன்பாகவே வந்து உட்கார்ந்து ஆச்சரியப்பட்டு அதை பற்றி ஆராய்ச்சி செய்தார்கள். ஏன்னா அவரை பற்றிய பல்வேறு விஷயங்கள் பத்திரிகையிலே வெளிவந்த போது அதற்கு மறுப்பாக அவர் அதை செய்தார். நீங்க வேணா ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வினாடி, இந்த நிமிஷம் என்னோட உயிர் என்னை விட்டு போக போகுது. அவர்களுடைய ஆராய்ச்சியினுடைய பிரச்சனை என்னவென்றால், ஒரு மனிதனுடைய உயிர் உடலை விட்டு போக வேண்டும் என்று சொன்னால் உறுப்புகளுக்குள்ளே ஒரு சிதைவு ஏற்பட்டால் தான் உயிர் உடலை விட்டு வெளியேறும். உறுப்புகளுக்குள்ளே ஒரு சிதைவு ஏற்பட்டால் தான் உயிர் உடலை விட்டு வெளியேறும். இவர் எப்படி உறுப்புகள் சிதையாமல், உள்ளுக்குள்ளே இருக்கிற உறுப்புகள் சிதையாமல் ஒரு மனிதனால் இந்த வினாடி, இந்த நேரத்திலே என் உயிர் போகும் என்று உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிற ஒருவரால் சொல்ல முடியும் என்று அவர்கள் ஆச்சரியப்பட்டு போனார்கள், அதிர்ந்து போனார்கள். வந்து ஆராய்ச்சி செய்தார்கள். அதை விட அவர் சிறப்பாக இன்னொன்று செஞ்சார். என்ன செய்தார் தெரியுங்களா? 33 நாட்கள் என் உயிர், என்னுடைய உடல் அழுகாமல் இருக்கும், நான் பிராணவாயுவை உள்ளே இருத்தி விட்டு போகிறேன், நீங்கள் ஆராய்ச்சி செய்து பார்த்துக் கொள்ளுங்கள் என்றார். இன்னைக்கு வரைக்கும் அவருடைய உடல் பாடம் செய்யப்பட்டு கலிபோர்னியாவிலே வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஆராய்ச்சி செய்து பார்த்தால் தெரியும். அப்படியானால் என்ன அர்த்தம்? ஒருவரால் தன் ஆத்மாவை தன் உடலை விட்டு நிலைநிறுத்தி இந்த உலகத்தில் காட்ட முடியும் என்பதை காட்டியவர்கள் வேறு எங்கும் இல்லை சகோதரர்களே, இந்த பாரத தேசத்தில் தான் இருந்திருக்கிறார்கள். அவர் இங்க பிறந்து வளர்ந்தவர், இங்கிருந்து ஞானத்தை அங்க கொண்டு சென்றவர்.